வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாடு ஸ்டைல்ல சூப்பரா ஒரு மட்டன் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மட்டன் மசாலா ஒயிட் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, லெமன் ரைஸ் கூட எல்லாத்து கூடயும் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம குக்கர் வச்சுக்கிறோம் அடுப்புல. வச்சுட்டு இதில் ஒரு 1/2 கிலோ மட்டனை ஒரு 2 to 3 முறை நல்லா கழுவிக்கிறோம். கழுவிட்டு மட்டனை குக்கரில் போட்டுக்கிறோம். இதுக்கு நம்ம ஒரு 1/4 லிட்டர் தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதுலேயும் மட்டன்லேயே போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அடுத்ததான் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி அதையும் போட்டுக்கிறோம். கடைசியாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிட போகிறோம். குக்கரை மூடி வச்சுட்டு ஆவி வந்தவுடனே நம்ம வெயிட் போட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு நல்லா மட்டன் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விடுறோம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தேங்காவை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காவை நல்லா வாசம் வர அளவு நம்ம வறுத்துக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டன், நல்லா சாஃப்டாக வெந்திருக்க மட்டனை நம்ம இது கூட அப்படியே அந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மட்டனை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஓரளவு பாதியாக சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் பேன் வச்சுட்டு அந்த பேனில் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்துக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்துக்கிறோம். அது கூட 3 பட்டை குட்டி குட்டியாக ஒரு 3 பட்டையை எடுத்து போட்டுக்கிறோம். 3 லவங்கம் போட்டுக்கிறோம். இது கூடவே ஒரு காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகா, கலருக்காக 2 காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகா இல்லைன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா வாசம் வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த மட்டனும் நல்லா தண்ணி பாதியாக சுண்டி இருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லைங்களா, அதையே நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மசாலா இந்த மட்டன் கூட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொடி போட்டதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப இருந்தால் அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதனால் 2 நிமிஷம் வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்க வேண்டியது தான். இது அப்படியே சாப்பிடும்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் மசாலா. இது நான் முன்னையே சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிடும்போதோ, இல்லை பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கும்போதோ, லெமன் ரைஸுக்கோ, இல்லை சப்பாத்திக்கு சாப்பிடும்போது சான்ஸே இல்லாத இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.